ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே ஒரு சூப்பர்வான ஒரு நெக் டிசைன் நம்ம ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஜாக்கெட்டுக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா பேக் சைடு ரோஃப் வைப்போம் இல்லையா, நாட்டு. இப்போ அதுக்கு பதிலாக இந்த டிசைன் நம்ம மேக் பண்ண போகிறோம். ரொம்ப எலிகண்ட்டான நியூவான டிசைன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது மாதிரி ஹேங்கிங் பீட்ஸ் இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குங்க. இது மாதிரி வாங்கிக்கலாம். இது மாதிரி வாங்கிக்கிட்டு நம்ம ஷார்ட்டாக ஒரு லைன், லாங்காக ஒரு லைன் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு உங்கள் ஜாக்கெட்டில் எந்த அளவுக்கு வருதோ அந்தளவுக்கு நீங்கள் மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி எடுத்துகிட்டு அதே கிளாத்தில் இது மாதிரி ரோஃப் மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு பேக் சைடில் இந்த ஹேங்கிங் லேஸ் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த 2 ரோஃப்லேயுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இதை லென்த்தாக இருக்கிறத ஃபஸ்ட்டும், கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறத செகண்ட் லைனாகவும் நம்ம ஜாக்கெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ தான் நம்ம டிசைனுக்குள்ளே போக போகிறோம். இது மாதிரி பீடு வாங்கிக்கோங்க. நீங்கள் இந்த பீடு ரவுண்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இது டபுள் கலர் சாரீஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, டார்க் ப்ளூ, லைட் ப்ளூ அந்த ஷேடில் உள்ளது. இது லைட் ப்ளூ ப்ளவுஸ்னால நான் டார்க் ப்ளூவில் ஷேடில் ஸ்டோன் எடுத்துருக்கிறேன், ஸ்டோன் பீடு. இந்த பீடு எடுத்துக்கோங்க. அப்புறம் கிளாஸ் பீடு இந்த மாதிரி லென்த்தாக வாங்கிக்கோங்க. வாங்கி அதை டிசைன் நம்ம பண்ணுறோம். இதை நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். நிறையா பேர் பார்த்தீங்கன்னா க்ளூ வச்சு ஒட்டுறாங்க. அதெல்லாம் எப்படின்னு தெரியல, ஒரு வாஷபிளில் போயிடும். அதனால் நீங்கள் இது மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் வரும். ஸோ இது மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சென்டரில் ரவுண்ட் பீட் வச்சுட்டு அதை சுற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கிளாஸ் பீட் போட்டு ஒரு டைமண்ட் ஷேப் கொண்டு வர போகிறோம். கொண்டு வந்துட்டு அந்த எட்ஜில் ஒவ்வொரு கார்னர்லேயும் ஒரு சுகர் பீடு, 2 சுகர் பீடு வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இது சுகர் பீடு வேணுன்னா நீங்கள் வச்சுக்கலாம், இல்லைன்னா வேணாம். கொஞ்சம் ஹைலைட் காட்டுறதுக்காக நான் சுகர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேங்க.
ஒரு பட்டன்ஸ் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதே மெத்தடில் அடுத்தடுத்து வரையக்கூடிய அந்த பட்டன்ஸ்களையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஆரி ஒர்க் தெரியாதவங்க கூட இது மாதிரி நீங்கள் உங்கள் ப்ளவுஸை வந்து ரெடி பண்ணி போட்டுக்கலாங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் அண்ட் ரிச் லுக்காகவும் இருக்குங்க. ஓவரால் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. இதோட ஃபைனல் லுக் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் அநேக இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.